ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நான் முதல்ல இந்த வீடியோட எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் நான் ஹவலோக் சிட்டி கொழும்பு 6 வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பாமன் கடை அந்த ஏரியாலாம் நினைக்கிறேன். எனக்கு கொழும்பு புதுசுன்றபடியா எனக்கும் சரியாக தெரியல. நான் கொழும்பு 6 மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த ஹவலோக் சிட்டிக்கு வந்த இடத்துல கார்ஸ் வந்து நிறைய வந்து சேல்ஸுக்காண்டி போட்டிருக்காங்க. அவங்க ஒரு 2 நாள் இவெண்ட்டாக வந்து நிறைய கம்பெனிஸ் இந்த கார் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதில் நான் முதலாவதாக இப்போ நாங்கள் இந்த இதை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மேனேஜர் வந்து அவங்களோட கழிச்சிருந்தார். ஸோ அதனால் வந்து நான் அவர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ன்றதால நான் இந்த வீடியோவில் வந்து அவர்கிட்ட வாய்ஸை வந்து நான் கூடுதலாக மென்ஷன் பண்ணி நான் போடுறேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன சொன்னால் இந்த கார் சம்மந்தமாக நான் கதைக்க வந்தேன். கதைக்கலாமா? ஓகே, உங்களோட பேரை சொல்லி ஆரம்பிங்க. நான் வந்து மகேந்திரன் சண்முக பிரகாஷ் தான் ஃபீல்டில் தெரியும். ஓகே, நான் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேன். ஸ்பெஷலைஸ்ட் வந்து இவி வெஹிக்கிள். எங்களோட பிராண்ட் வந்து டாங்ஃபைங். நான் வந்து ஹீரோ மோட்டர்ஸ்னால தான் இந்த டாங்ஃபைங் நாங்கள் இருக்கிறோம். நான் ஹீரோ மோட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன். இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு நம்மளோட இவி வெஹிக்கிளில்? இது வந்து ஃபுல் இவி. இதில் 2 வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து 5 பேர் போட 5 சீட்டர் ஹேட்ச்பேக் கார். அது இந்த இடது பக்கத்தில் இருக்குது. மற்றது வலது பக்கத்தில் இருக்கிற வந்து இது ஒரு 5 சீட்டர் எஸ்யூவி. கொஞ்சம் லக்ஸரியான வெஹிக்கிள்ஸ். இது 2 ஃபுல் இவி. சரி, அந்த எஸ்யூவி என்ற சிஸ்டம் என்னது? எஸ்யூவி என்ற வந்து ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஓகே, ரைட். அப்போ இது அது என்ன ஸ்பெக்கை கொண்டு வருது? அது வந்து கொஞ்சம் புஷ். அது ஒரு ஹை ஸ்பெக் வெஹிக்கிள். அதோட அது லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி லுக் பண்ணி இருக்கு. நார்மல் காரை விட ஜீப் மாதிரி ஒரு டைப் தான் சொல்றது. ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் எஸ்யூவின்னு சொல்றது. 2 இது இவி. இந்த 2 பக்கம் இருக்கிற ஃபுல் இவி வந்து நாங்கள் ஹீரோ மோட்டர்ஸ் தான் சோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விலங்கைக்கு. இது 2ம் லான்ச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட இந்த கார் வந்து லான்ச் பண்ணி நியர்லி 2 months கிட்ட தான் நாங்கள் கூட வித்திருக்கிறோம். இன்னும் எங்களோட கொழும்பு சிட்டிலேயும் கணக்கு ஓடுது. இப்போ இந்த எஸ்யூவின்றது இப்போ லான்ச் பண்ணி ஒரு 10 days தான். இந்த கார் 10 days தான். இது என்ன பேருனா சரியா இந்த காருக்கு? இது வந்து டாங்ஃபெங். 2 இந்த எஸ்யூவிக்கும் இந்த காருக்கும் பேர் வந்து பிராண்ட் வந்து டாங்ஃபெங். அதோட வெரைட்டி வந்து இந்த காருக்கு பேர் வந்து பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து விகோன்னு சொல்றாங்க. இது அந்த ஒரிஜின் வந்து இந்த நாடு சைனா. சைனால மேஜர் மேனுஃபேக்சரர் ஆட்டோமொபைல். அவங்க ஒரு 70 வருஷமா சைனால இருக்கிற பெரிய ஒரு ஜாயிண்ட் இன் ஆட்டோமொபைல் செக்டர். அவங்க மூலமா தான் நாங்கள் இந்தியா சேர்றோம். கார் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி ரேஞ்ச் தரும் பார்த்தோம்னா நாங்கள் இந்த காரை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு ஹேட்ச்பேக் 5 பேர் போகக்கூடிய 5 சீட்டர் ஹேட்ச்பேக் 5 சீட்டர் கார் ஃபுல் இவி. இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து 430 கிலோமீட்டர் போகலாம். 430 கிலோமீட்டர் போகலாம். நல்ல விஷயம். பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா 42.3. மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 45.9. அவ்வளோ சார்ஜ் ஆகும். இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹோம் சார்ஜர், ட்ராவல் சார்ஜர்ன்ட்டு நாங்கள் 2 கொடுக்குறோம்.
நார்மல் நீங்கள் ஹோம் சார்ஜரில் பட்டு செய்கிறேன்டா நீங்கள் ஒரு அவரேஜாக 6 to 7 ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக வந்துடும். அதை விட இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் நாங்கள் செய்யலாம். இப்போ கீல்ஸில் அல்லது சார்ஜ் நெட்டு சார்ஜிங் ஸ்டேஷனில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதட்டா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு உங்களுக்கு 30-80% ஃபுல் சார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் சொல்ல கிலோமீட்டர் வந்து ஏசியோட சேர்த்து தானே? ஏசி எல்லாம் சேர்த்து 430. இப்போ எங்கள்கிட்ட சில டிரைவிங் ஸ்டைல் எடுத்த ரோட் கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் மாறும். நாங்கள் அவரேஜாக நாங்கள் சொன்னோம்னா 430 அவரேஜ்ண்டா உங்களுக்கு 350-400 கிலோமீட்டர் உங்களுக்கு அவரேஜ் வேறையும் போட்டுக்கொண்டு ஏசி எல்லாம் போட்டு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கல். இந்த கார் இது வந்து எஸ்யூவி. இது வந்து ஒரு சார்ஜில் வந்து 480 கிலோமீட்டர் போகலாம். ஓகே. இப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 51.87. மோட்டர் பவர் வந்து 99 கிலோவாட் மோட்டர் இருக்குது. புல்லிங் பவர் ஸ்பீட் எல்லாம் அந்த காரோட ஒப்படைக்கு இது கூட. இது 5 பேர் போகக்கூடிய எஸ்யூவி. இது வந்து டாப் ஸ்பீட் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அந்த காரோட பாக்கெட்டு அது இன்னும் கூட. அது கார் வந்து நாங்கள் எடுத்தோம்னா 140 கிலோமீட்டர் ஹவர்லாம் போகிறது. இது என்ன ப்ரைஸ்? இது என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? ப்ரைஸ்ன்னு சொன்னால் இப்போ லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் சேர்த்து 9,950,000. ஒரு கோடிக்கு 50,000 குறைவு. எல்லாம் சேர்த்து வெட்டெல்லாம் சேர்த்து RMB ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் செய்தாரோம். லீசிங்னு சொல்லி சொன்னால் இது என்ன? லீசிங்னா இப்போ கொடுக்குறாங்க 60% தான் லீசிங் கொடுக்குறாங்க. 8 இயர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒரு லீசிங் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இது இதுன்ற ஃபுல் ப்ரைஸ்? இது வந்து இப்போத்தைய லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து நார்மலாக 14.5 மில்லியன். பட் இப்போ ஸ்பெஷல் லான்ச்சிங் ஆஃபர்னு சொல்லி லிமிடெட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஹீரோ மோட்டர்ஸால். இன்னொரு 5.5 லட்சம் குறைவாக கொடுக்குறாங்க. அப்போ இப்போ நீங்கள் காரை நீங்கள் புக் பண்ணி எடுக்கிறேன்டா உங்களுக்கு பே பண்ண வட்டி வரும் 13.95. இப்போ இது எங்கே கண்டக்ட் பண்ணணும்? இப்போ நாங்கள் இந்த மாலை விட வேறு எங்கே கண்டக்ட் பண்ணலாம்? இது இப்போ நாங்கள் இந்த 2 நாள் தான் நாங்கள் ஒரு மோட்டர் ஷோ மாதிரி இங்கே நாங்கள் ஹேப்லாக் சிட்டியில் நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்குது ஹை லெவல் ரோட் நுகேகோட ஹீரோ மோட்டர்ஸ். அங்கே வந்தீங்கன்னாலும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். எல்லாரும் எந்த பேர் பிரகாஷ். உங்களோட நம்பரை எடுத்து நான் டிஸ்பிளேல போகிறேன். ஓகே. எஸ். ஓகே மேடம். இப்போ இதை தாண்டி வேறு எங்கே இல்லை அவங்களோட இது இருக்கு? கொழும்பை தாண்டி வேறு எங்கே இருக்குது? கொழும்புல மெயின் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன் வேறு வந்து தெய்வில் ஹில் ஸ்ட்ரீட்டில். அடுத்த பெரிய ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து நாங்கள் இன்னொரு 4 மாதத்தில் துறக்க இருக்கிறோம் தெய்வில் அத்தியரியில். அது கொழும்புக்குள்ள இருக்கிறது. கொழும்பு விட்டு வெளியிலன்னா கண்டியில் ஒன்று இருக்குது ஷோரூம் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன். அதை விட நாங்கள் தம்புல ரோட்டில் ஒன்று இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷன். இப்போதைக்கு ஜெஃப்னால ஷோரூம் வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு இல்லை. எங்களோட ஃபியூச்சர் பிளான்ல இருக்குது நார்த் ஈஸ்டையும் கவர் பண்ணுறது. இப்போ ஜெஃப்னால இருந்தாலும் உங்களை கண்டக்ட் பண்ணி பே பண்ணால் இப்போ நீங்கள் அங்கே கொண்டே கொடுக்கக்கூடிய டெலிவரி இப்படி ட்ரை பண்ணியும் போகலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் டெலிவரியும் கேரியரில் கொண்டு போகலாம். அதுக்கு பிரமாண சார்ஜஸ் லெவலில் வரும். அதோட இப்போ நான் என்ன சொன்னால் இப்போ இந்த ஸ்பெக்ஸும் நீங்கள் இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஸ்பெக் இதில் கூடவா இருக்குது? இது வந்து ஒரு 5 சீட் எஸ்யூவி. இப்போ ரிம் சைஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் காரோட பாக்கெட்டு அதுக்கு 17 இன்ச் அலோவில் ரிம், இதுக்கு 18 இன்ச் அலோவில் ரிம். அதோட பாக்கெட்டு உயரம் அகலம் நீளம் எல்லாம் அந்த காரோட பிறகு இது கொஞ்சம் பெருசு. சீட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி சீட்ஸ் மாதிரி தெரியுது. கிலோமீட்டர் கூட 480 கிலோமீட்டர். டாப் ஸ்பீட் கூட, மோட்டர் பவர் கூட. அதோட பாக்கெட்டு அடுத்த வந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ் இதில் 6 இருக்குது. காரை பொறுத்தவரையில் 2 தான் இருக்குது. அடுத்து இதில் டுவல் ஏசி மோட் இருக்குது. காருக்கு அப்படி இல்லை, ஒரு நார்மல் ஏசி மோட் தான். அடுத்து வந்து இதுக்கு 3 ரூஃப் வந்து மேலே இருக்குது. அது கொஞ்சம் யூவி டிண்டட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வீடியோ எடுக்க உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு லக்ஸரி லுக் பண்ணி அதுதான் கூட ஹை ஸ்பீட். அந்த மானிட்டர் சைஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? ரெண்டும் காரும் இதையும் பார்க்க ரெண்டும் ஒரே சைஸ் 12.8. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றது அதெல்லாம் வேற ஏதாவது இப்போ அந்த கூட அந்த அடாஸா அந்த மாதிரி அடாஸ் சிஸ்டம் ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்டா ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது லேன் அசிஸ்டன்ஸ், கொலிஷன் வார்னிங், அடாஸ் லெவல் 2 அண்ட் லெவல் 2 இப்போதைக்கு இந்த கார்ல 2 லேம் ஸ்டாண்டர்டா. வேற ஆஸ்பெக்ட் இருக்கா? அதான் இது. அடுத்த காரை பொறுத்தவரை யூனிக் ஸ்பெக் பண்றதுக்கு இந்த டாம்கான் பாக்ஸ் அந்த எலக்ட்ரிக் கார் வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்குது. அது வேறொரு கார்லயும் இன்னும் கம்ஃபர்டபுளா வர எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல அது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து யூனிக் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சரா அதுக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது. ஆட்டோமேட்டிக் பார்க்கிங், அது இந்த லேன் அசிஸ்டன்ஸ், லேன் மார்க்குகளை சரியான முறையில் சென்சர் பண்ணி 100% அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஆட்டோ பார்க்கிங் செய்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. நாங்கள் ப்ராக்டிக்கலாகவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கள் 100% அக்யூரேட்.
ஓகே வேறு காரை பற்றி சொல்ல வேணுமா? எனக்கு என்ன ஸ்பெக் சர்வீஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாரண்டி என்ன மாதிரி? வாரண்டி வந்து ரெண்டுக்கும் பொதுவான வாரண்டி தான். இவி என்றபடியா பேட்டரி, டிரைவ் ட்ரெயின், மோட்டார் எல்லாத்துக்கும் 8 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி தராங்க. பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இருக்குது, 1-to-1 மேனுஃபேக்சர் வாரண்டியும் ரெண்டையும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். அதை விட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஹிக்கிளுக்கும் 5 வருஷம் வாரண்டி இருக்குது அல்லது 1,50,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறோம். அதை விட எங்களோட ஹீரோ மட்டும் 2 அடிஷனல் வாரண்டி கவர் பேர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இயர் அல்லது 20,000 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. அதாவது செக்கிங், லேபர், அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக செய்து தரோம் 20,000 கிலோமீட்டர் அல்லது 1 இயர் வரையும். அதுக்கு பிறகு வர 3 இயர்ஸ் வந்து அல்லது 60,000 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு 2 கார் எடுத்தாலும், எஸ்யூவி வீக்கோ அல்லது கார் எடுத்தாலும் வாரண்டின்றது கவர் பண்ணப்படுது 3 இயர்ஸுக்கு. லேபர் ஃப்ரீ. அதாவது நீங்கள் தேய்மானம் எதுவும் பார்ட்ஸ் போட்டால் மட்டும் நீங்கள் பே பண்ண மாட்டி வரும். மற்றபடி லேபர் செக்கிங் சார்ஜஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். அது வந்து அடிஷனலாக நாங்கள் பிரேக்கிங் சிஸ்டம் என்ன மாதிரி? பிரேக் வந்து ஏபிஎஸ் பிரேக்ஸ். ரெண்டுமே ஏபிஎஸ் பிரேக். ரெண்டும் ஏபிஎஸ் பிரேக். மற்றதுன்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரையில் எங்களுக்கு வீகோ ஜீப் வந்து ஸ்டாக்ஸில் வருது. ஓகே. டிசம்பர் நீங்கள் புக் பண்ணினா டிசம்பர் 2nd வீக் மாதிரி எங்களோட ஷிப்மெண்ட் வருது. காரை பொறுத்தவரையில் இப்போ எக்ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு 1 மந்த்தில் உங்களோட கலர்ஸ் 6 கலர்ஸ் இருக்குது. 1 மந்த்துக்குள்ள உங்களோட காசு உங்களோட கையில் கிடைக்கும். அட்வான்ஸ் கட்டி எடுக்கலாம். ஓகே மேடம், இப்போ முன்னுக்கு வர வாகனம் அந்த வெஹிக்கிள் அந்த கிலோமீட்டர் இது பண்ணி போகிற இது அது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுக்கும் ஆக்டிவேட் பண்ணியே இருக்குது. ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது. ஓகே. இப்போ கிலோமீட்டர் நாங்கள் செட் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்பீட் குறையாக இந்த கார் அது ஆட்டோமேட்டிக்காக செட். இப்போ நாங்கள் வந்து இப்போ 60 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடாது, 80 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடாது, அது நாங்களே செட் பண்ணலாம். நாங்கள் செட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குண்ணா. ஓகேண்ணா, நன்றி. நன்றி. பாய். ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நாங்கள் பார்த்த இந்த அம்சம் அந்த பாக்ஸ்ன்ற காரை பற்றி அதில் வந்து ஸ்பீச்சர்ஸ் அதில் என்னென்ன ஸ்பெக்ட் இருக்குன்றது இதில் கிடக்கு. அப்போ நான் சும்மா ஜூம் பண்ணி காட்டி வந்த போகிறேன். டாப் ஸ்பீட் 140 km/h மாதிரி இருக்குது. அந்த மோட்டரோட மேக்ஸிமம் பவர் வந்து இந்த 49.5 kW நினைக்கிறேன். இந்த மேக்ஸிமம் பவர்னு சொல்லி இருக்குது. மற்றது இந்த இதில் சகல விஷயங்களும் இருக்குது. சரி, இதில் வந்து அவங்களோட வாரண்டி பீரியட் டீட்டெயிலெலாம் கிடக்கு. அதாவது இந்த 20,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் 8 வருஷத்துக்கு 2 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லி இதை பற்றி இப்போதான விஷயம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து அந்த ஹீரோ மோட்டார்ஸ் ஷோ பண்ணுறாங்க. அதுவுமே எனக்கு இந்த பேரை ஞாபகம் இல்லை. இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோ நமக்கு அட்டாச் பண்ணணும். அதே டைமில் இந்த காரோட ஸ்பெக்கல் எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்ல சிஸ்டம் இதான். இப்போ முதல்ல இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 பக்கமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த இது வந்து கண்ணாடி கூட்டி குறைக்கிறது, அப்புறம் உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி பெட்டலில் ஓப்பன் பண்ணுறது. ஏசி நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு வந்து எல்லாம் ஏசி தான். அவங்க அந்த ஸ்க்ரீன் இது அங்கால மினியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த கிலோமீட்டர் பார்க்குறதுக்கு ஸ்பீட் பார்க்குறதுக்கு இருக்காது. தெரியல என்ன சொன்னால் இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்கள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஒரு வேலை தான் தமிழ் தெரிஞ்சாங்க. நான் கொழும்புல என்ன இந்த வீடியோ செய்து கொண்டிருக்கேன். அப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா தமிழ் தெரிஞ்சவங்க குறைவாக இருக்காங்க. அப்புறம் அங்கால நாங்கள் சிக்னல்கள், அப்புறம் இந்த கண்ட்ரோல், இந்த டிவைசஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றது இந்த ஸ்பீட்டுகள் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த இதில் வந்து எல்லாமே அப்படியே கிடக்கு. ஓகே, இதில் வந்து 5 பேர் சிட்டிங் கெப்பாசிட்டி சொன்னார். இது வந்து நினைக்கிறேன் வயர்லெஸ் சார்ஜர்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பெக் தான் இந்த கட்டுறதுல வா செம்மையாக இருக்கு. நைஸ், சூப்பர். லுக் வைஸாக நல்லா செஞ்சுருக்காங்க காரை. சீரியஸாக இந்த ப்ரைஸுக்கு வந்து பத்தா இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றபடியாக கொஞ்சம் என்ன சொல்ல எல்லாரும் வந்து இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ தானே எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சரி, முந்தி ஒரு சில கார் வந்து நிசாண்ட் ஏதோ கார் வந்து மார்ச்சா நிசாண்ட் ஒரு கார் வந்து நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் மற்றபடி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸாக ஒரு பெரிய விஷயமா நிறைய கார்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்ததுன்றது வந்து நிறைய காலத்துக்கு பிறகு இப்போ தான். அதுவும் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயங்கர புதுசாக இருக்குமேன்னு சொன்னால் குறைவு. நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிசாண்ட் அப்படி இப்படி வந்தால் மற்ற டெஸ்லா காரை பற்றி கேள்விப்பட்ட அந்த மாதிரி
விஷயங்கள் இருந்தாலே மற்றபடி கார்கள் வந்து பயங்கர குறைவு. இது சொன்ன அவங்க சொன்ன அடுத்த மாடல் பெகோ 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 பிகோன்னு சொன்னார். இந்த இருக்குது. இந்த காரை பற்றியுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இதில் வந்து சொன்ன அந்த மூன் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தா மூன் ப்ரூஃப் இருக்கிறது தான். மற்றது இது எனக்கு பிடிச்ச விஷயமே இது ஒரு பட்டன் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள. அதை திறந்தா அமர்த்தினா சரி, இழுக்கிறது திறந்தா சரி, இந்த பட்டன் அமர்த்தினா அது ஆட்டோமேட்டிக்காக லோக்கல்லேருந்து வெளில எடுத்துடும். இது வந்து SUV மாடல்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இந்த காரில் பாருங்கள், இங்கே இந்த டிஸ்பிளே இதில் இருக்குது வேறு லெவல். இந்த அதில் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடலாமன்று இருக்குது, சார்ஜஸ் போர்டுக்கு. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து இப்படி கூடுதலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஷோரூம் பண்ணுறபடியால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தமிழாக்க வருவாங்க, அவங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து வேறு லாங்குவேஜஸில் ஆக்கள் வந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸை பார்க்கணுன்றதில் நாங்களும் வந்து நிறைய கேள்வியில் கேட்காம முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட விஷயங்கள் எடுத்தாச்சு. என்ன விலை, இந்த வந்து டைப் சிலேயே சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட். என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு நாங்களாக பார்க்கணும். நான் இதுவும் இந்த இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, வயர்லெஸ் சார்ஜிங் தான். ஹலோ. அப்புறம் இதுலேயும் வந்து சிட்டிங் கெப்பாசிட்டி 5 பேர். இந்த இதாக அந்த 3 ரூஃப் லெவலில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து லைட்ஸ் இன்டீரியர் கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வாங்கறது கேம் மாதிரி எங்களுக்கு. ஓகே, எனிவேஸ் நல்லா இருக்குது கார், நல்ல ஸ்பேசஸ் இருக்குது. நான் சும்மா நானே ஏறி இருந்து பார்க்குறேன்னு இந்த அவ்வளோ கேப் இருக்குது. ரெண்டு பாருங்க, இந்த ஃபுல்லாக உள்ள விட்டாங்க, நல்ல பயங்கர கேப் இருக்குது, பிடிக்காது. முன்னுக்குமே நல்ல கேப் இருக்குது. இதில் வந்து பின்னுக்கு டிக்கி, அப்புறம் லைட்ஸ். ஓகே, குட்டி குட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க போலக்கு. இந்த பட்டன் தெரியுதா, இந்த பட்டனில் இது பண்ணுறது. நைஸ். இந்த லைட்ஸ் வேறு லெவல். இது பட்டன். இந்த ஃபுல்லாக எல்லா இடமும் பட்டன் தான் லாக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் ஏசி, ஏசி பேக் சைடு ஏசி கொடுத்துருக்காங்க. நல்லா தான். இந்த இது ஸ்பீக்கர்கள் எல்லா இதுக்கும் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து 3 ஸ்பீக்கர்கள் எல்லாமே இருக்குது. இதில் சிஸ்டங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்து எல்லாம் சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் சும்மா ஒரு விஷுவல் கண்டென்ட்டாக விஷுவலாக பார்க்கணுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கோம். ஏன்னா நிறைய ஆக்கள் வரபடியாக நாங்கள் மோங்கள் காட்டுறோம் சரியில்லை, இந்த வீடியோ எடுக்கவும் இல்லை அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ முடிச்சு கொடுப்பேன். ஓகே பஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பினோம், இதில் வாரண்டி பீரியட் சொல்லியிருப்பினோம். இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் எந்த கார் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டோன்னா நான் அவர்கிட்ட வந்து டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி விடுறேன். தயவு செய்து பார்த்து காய்ச்சி நல்லதா, நல்ல பழைய வெஹிக்கிளை விட புது வெஹிக்கிள் எடுக்கிறது என்ன பெட்டரோ இதை பற்றி தெரிஞ்சு கொண்டு எடுக்கிறது என்ன நல்ல விஷயம், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள். எனிவேஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்ட உடனே வந்து சேரும்.